தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். லேவியர் 23:27. 7ஆம் மாதம் 10ஆம் நாள் பாவக் கழுவாய் நாள், புனித சபை கூடும் நாள். அன்று நீங்கள் உங்களையே தாழ்த்திக் கொண்டு ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்ரேல் மக்கள் தங்கள் பாவங்களுக்கு கழுவாய் செய்ய என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு விளக்குகிறார். முதலாவதாக உங்களையே தாழ்த்திக் கொள்ள வேண்டும், தாழ்த்தி எரிபலி செலுத்த வேண்டும். மனிதரை தாழ்த்துகின்ற பொழுது ஆண்டவர் உயர்வு பெறுகிறார். மனிதர் தங்களுடைய எண்ணங்களை தாழ்த்துகின்ற பொழுது, வாழ்வினை தாழ்த்துகின்ற பொழுது, சிந்தனைகளை தாழ்த்துகின்ற பொழுது, உணர்வுகளை தாழ்த்துகின்ற பொழுது, ஆண்டவரின் வல்லமை மிகுந்த உணர்வுகளோடு, ஆண்டவரின் வல்லமை மிகுந்த சிந்தனையோடு, ஆண்டவரின் இரக்கத்தோடு, ஆற்றலோடு ஒன்றிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இன்று நம்முடைய வாழ்விலும் தேவைப்படுகிறது. நம்மையே நாம் தாழ்த்துகின்ற பொழுது அதுதான் பாவ கழுவாய் நிறைவேற்றுவதற்கான முதல் கட்டமாக இருக்கிறது. பலவேளை நாம் விழுந்து விடுகின்ற பொழுது, பாவத்தில் மூழ்கி இருக்கின்ற பொழுது, ஆண்டவரிடத்திலே திரும்பி வர வேண்டும் என்று முடிவு செய்தால் நாம் நம்மையே முதலாவதாக தாழ்த்தி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய நிலை இதுதான், என்னுடைய பாவம் இதுதான், இப்படிப்பட்ட பாவ நிலையில்தான் நான் ஒவ்வொரு நாளும் விழுந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையோடு என்னை இணைத்துக் கொள்வீராக, உம்முடைய ஆற்றலோடு என்னை இணைத்துக் கொள்வீராக. இந்த பாவ நிலையிலிருந்து என்னையே நான் அப்படியே அர்ப்பணிக்கிறேன், என்னையே நான் எரி பலியாக அர்ப்பணிக்கிறேன். என்னையே அப்படியே உமக்கு அர்ப்பணிக்கின்ற பொழுது என்னிலே இருக்கிற மேட்டிமையான உயர்ந்த எண்ணங்கள் அழிக்கப்பட்டு உம்மை நான் பற்றி கொள்ளுகின்ற விதத்திலே தாழ்நிலை என்னிலே கடந்து வருவதாக, உம்மை உயர்த்தி என்னை கீழிறக்குவேனாக. அப்படி உம்மை உயர்த்தி என்னை கீழாக வைக்கின்ற பொழுது என்னுடைய சிந்தனைகள் உம்மை நோக்கி ஏங்கக்கூடியதாக இருக்கிறது. உமக்காக பரிசுத்தமாக வாழக்கூடிய நிலைக்கு என்னை அழைத்து வருகிறது. ஜெபம். ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன். என்னை நான் பரிசுத்தப்படுத்துவதற்காக என்னையே தாழ்த்துகிறேன். உம்மை உயர்த்தி உமக்கென்று என்னை எரிபலியாக அர்ப்பணிக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே, நீர் விரும்புகின்ற எரிபலியாக என்னை நான் உருமாற்றுவதற்கு என்னையே முதலில் என்னுடைய சிந்தனைகளிலிருந்து, எண்ணங்களிலிருந்து, என்னுடைய மேட்டிமையான சிந்தனைகளிலிருந்து, எண்ணங்களிலிருந்து என்னையே கீழிறக்கி உம்மையே பற்றி கொள்ள ஆவல் கொள்ளுகிறேன். என்னை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.